செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை சந்தித்த ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் அதிகாரி. தேர்தல் திணைக்களம் தனது கடமையில் இருந்து தவறியுள்ளது என வெல்வெட்டுத்துறை சுயேட்சை குழுவின் முதன்மை வேட்பாளர் கருத்து. வடக்கு மாகாணம் தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையில் இருக்க முடியாது என ஆளுநர் சுட்டிக்காட்டு. யாழ் வடமராட்சியில் போதைப் பொருள் தடுப்பு குழு அமைப்பு. சூடானில் ஜனாதிபதி மாளிகை மீதான தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் செமுவல் ஜோ பெபேரோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அதே நேரம் இந்த சமுத்திர வலயத்தை பாதுகாத்து அமைதியான இந்த சமுத்திர வலயத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பை அட்மிரல் பெபேரோ பாராட்டினார். இலங்கை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவிற்கு இடையில் காணப்படும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லவும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக கொள்ளவும் தனது ஒத்துழைப்பு வழங்குவதாக அட்மிரல் ஜே பெபேரோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு துறையின் மனிதவள அபிவிருத்திக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது நன்றியை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் வெளிநாட்டு அலுவல் அமைச்சர் விஜித்ர கேரட், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரெஷான் கமகே, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங், லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி நெல்சன், ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் சிரேஷ்ட வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் வெல்வெட்டித்துறை சுயேட்சை குழுவின் முதன்மை வேட்பாளர் முன்னாள் வெல்வெட்டித்துறை நகரபிரா சபாரத்தினம் செல்வரேந்திரா தேர்தல் திணைக்களம் தனது கடமையில் இருந்து தவறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்திய போது வேட்புமனு தாக்கலுதலின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பான அறிவுறுத்தலுக்கு அமைவாக அவற்றை தயார் செய்து சமர்ப்பித்திருக்கின்றோம். வேட்புமனு தாக்கல் 17ஆம் திகதி நடைபெற இருந்த நிலையில் இறுதி நேரத்தில் 16ஆம் திகதி வேட்பாளர்களது பிறப்பு சான்றிதழ்களின் பிரதி கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என திடீர் மாற்றம் செய்திருந்தனர். குறித்த மாற்றம் தொடர்பில் போதிய அறிவுறுத்தல் எதனையும் வழங்காதது அவர்களது தவறாகும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்ற சமயத்தில் மாவட்ட செயலக வளாகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் தரப்பினருக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் எமது ஆவணங்களையும் சரிபார்த்திருந்தார்கள். இதன்போது பிறப்பு சான்றிதழ் பிரதியில் சமாதான நீதவான் மூலம் உறுதி வழங்குமாறு அறிவுறுத்தியிருந்தார்கள். உடனடியாக அதனை செய்தே நாம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். மேற்குறித்த மாற்றம் குறித்து உதவி வழங்குவதற்காக இருந்த உத்தியோகத்தர்கள் கூட எதனையும் எமக்கு தெரிவிக்கவில்லை. இந்த விடயத்தில் தேர்தல் திணைக்களம் தனது கடமையில் இருந்து தவறியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணம் தொடர்ந்தும் எல்லாவற்றிலும் பின்தங்கிய நிலையில் இருக்க முடியாது எனவும் இங்குள்ள சிறு தொழில் முயற்சியாளர்கள் முன்னேறி எமது மாகாணத்துக்கு பெருமையை தேடித்தர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான கிளி முயற்சியாளர் சந்தை நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சந்தை கட்டடத்திற்கான நிதியுதவியை ஒபோன் சிலோன் நிறுவனம் வழங்கியிருந்தது. சந்தையை திறந்து வைத்த பின்னர் உரையாற்றிய ஆளுநர், சிறுதொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்கான சாதகமான சூழல் உருவாகி வருகின்றது. இவர்களுக்கான சந்தைப்படுத்தல் கடந்த காலங்களில் மிக பெரும் சவாலாக இருந்துள்ளது. இப்போது வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நாம் எதிலும் வெற்றியடைய தூர நோக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு அது இருக்கின்றமையை வரவேற்று பாராட்டுகின்றேன். உங்களுக்கு மேலும் பல வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மிக சிறந்த தலைமைத்துவம் கிடைத்திருக்கின்றது. உங்களின் மாவட்ட செயலாளர் சு முரளிதரன் சிறப்பான ஒருவர். அவர் உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயம் நிறைவேற்றி தருவார். ஆரம்பத்தில் சிறுதொழில் முயற்சியாளர்களாக இருந்த பலர் இன்று பெரும் கைத்தொழிற்சாலைகளை உருவாக்கி பலருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றனர். நீங்களும் அவ்வாறு பெரும் தொழிற்சாலைகளை உருவாக்கி ஏனையோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண சந்தர்ப்பங்களை பலவீனப்படுத்தியவர் ரணில் விக்ரமசிங்கே என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகுதாஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் இனப்பிரச்சினையை சர்வதேசத்தால் தீர்க்க முடியாது என்றும் உள்ளக பொறிமுறை மூலம்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சர்வதேச விசாரணையில் தேவையில்லை, அதே நேரம் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர வேண்டும் என்றும் அதிகாரங்கள் இழந்த நிலையில் வெளிப்படுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதற்கும் இனப்படுகொலை நடைபெறாது தடுப்பதற்கும் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று வருவதற்கான சூழ்நிலையும் பலவீனப்படுத்தி தடுத்து நிறுத்திய கடந்த கால வரலாற்றை மறந்தவர் போல் பித்தலாட்டம் போடுகின்றார். 2000 ஆண்டு இனப்பிரச்சினைக்கான புதிய அரசியல் அமைப்புக்கான உத்தேச வரைவு பாராளுமன்றத்தில் சந்திரிகா ஆட்சியில் சமர்ப்பித்த போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் உத்தேச வரைவின் பிரதிகளை பாராளுமன்றத்தில் தீயிட்டு கொளுத்தினார். 2002 ஆண்டு சமாதான உடன்படிக்கையில் விடுதலை புலிகளுடன் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கையொப்பமிட்ட ரணில் விக்ரமசிங்கே எதிர்த்தரப்பை உடைத்து பலவீனப்படுத்தி மஹிந்த ராஜபக்ச அரசு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றுவதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பூரண ஆதரவு வழங்கினார். சிறிசேனாவை பலவீனப்படுத்தி புதிய அரசியலமைப்பு விடயம் பலவீனப்படவும் கலப்பு பொறிமுறையில் போர்க்குற்ற விசாரணைகளை மேற்கொள்வதாக கால நீடிப்பை பெற்று ஏமாற்றியதையும் மாகாண சபை தேர்தலை நடத்தவிடாது தடுப்பதற்கு தேர்தல் முறையில் திருத்தம் என்ற நாடகத்தில் எல்லை நிர்ணய விடயத்தை தடுத்து வைத்து தேர்தல் தடுத்தமையும் வரலாறு. ரணில் விக்ரமசிங்கே தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை திட்டமிட்டு சீரழித்துவிட்டு கிடைத்த காலத்தில் நிறைவேற்றக்கூடிய நல்ல விடயங்களை அரசியலாக மாற்றிவிட்டு அதிகாரங்கள் இழந்த நிலையில் பித்தலாட்டம் போடுவதில் அர்த்தமில்லை, அதே நேரம் வரலாறு மன்னிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பிரான்பெற்று வைரவர் ஆலயத்தில் காப்போத சாதாரண தர பரீட்சை ஆரம்பித்த நாள் முதல் 6 நாட்களாக ஒளிபெருக்கிகளின் ஒளியால் பரீட்சையினை எதிர்கொண்டுள்ள மாணவர்களும் பொதுமக்களும் பெரும் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக அன்றைய பாடத்தினை இறுதி மீட்டல் செய்யும் நேரமான காலை 6:15 மணி தொடக்கம் ஒளிபெருக்கியின் விளம்பரம் என்ற பெயரில் மக்களால் சகிக்க முடியாத மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒளி எழுப்பப்படுவதால் மக்களும் மாணவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பரீட்சை காலங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இம்மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. பல இடங்களில் குறிப்பாக இளவாலை போலீஸ் பிரிவிலும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவிலும் இக்கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பரீட்சை தவிர்ந்த காலங்களிலும் ஆகக்கூடியது 4 ஒலிபெருக்கிகள் மட்டும்தான் பாவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் 1980 ஆண்டு 924 12 இலக்க சுற்றாடல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் சத்தத்தின் எல்லை பகல் நேரத்தில் 55 dB எல்லையை தாண்டாமலும் இரவு நேரத்தில் 45 dB எல்லை தாண்டாமல் இருக்க வேண்டும் எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி இவ்வாலயத்தில் 6 ஒளிபெருக்கிகள் பொருத்தப்பட்டு அதிக ஒளி எழுப்பப்படுவது இளவாலை போலீசாரினதும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தினரும் அசண்டையிட்டே புலப்படுகின்றது என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று வடக்கு பகுதியில் நேற்றைய தினம் போதைப் பொருள் தடுப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. செம்பியன் பெற்று வடக்கு கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் பாதுகாப்பு போதை தடுப்பு உத்தியோகத்தர்களால் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கிராம உத்தியோகத்தர் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்பின் எதிர்காலத்தில் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எண்ணக்கருவில் கிராம போதை தடுப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இதன்போது ஈச்சவளக்கை கிராமத்தை சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்களாக 3 காயமடைந்தனர். காயமடைந்த 3 உடனடியாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சூடான் தலைநகர் காட்மீரில் உள்ள குடியரசுக் கட்சி அரண்மனைக்குள் ராணுவ மற்றும் ஊடக கூட்டத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 10 ராணுவ வீரர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது. அரண்மனையில் வெளிப்புற முற்றத்தில் ஒரு தற்கொலை ட்ரோன் தாங்கியது. அதன் விளைவாக சுமார் 10 ராணுவ வீரர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடான் ஆயுதப்படை வீரர்கள் அரண்மனையை கைப்பற்றியதை கொண்டாடி கொண்டிருந்த போது சூடான் தொலைக்காட்சி குழு ஒன்று அளித்த நிகழ்வை செய்தியாக கொண்டிருந்த போது அரண்மனையின் வெளிப்புற முற்றத்தில் ட்ரோன் சுமார் 2 எறிநகணைகளை ஏவியதாக நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்தார். மற்றொரு நேரில் கண்ட சாட்சி கூறுகையில் உயிரிழந்தவர்களில் 2 ராணுவ ஊடக அதிகாரிகள், தார்மீக வழிகாட்டுதல் பிரிவை சேர்ந்த பல வீரர்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ சூடான் தொலைக்காட்சியின் 3 உறுப்பினர்கள் அடங்குவர். இறப்பு எண்ணிக்கை 10ஐ தாண்டும் என்றும் எதிர்பார்த்துள்ளனர்.